ஜெயலலிதா மேல்முறையீட்டு வழக்கில் அரசு வக்கீலாக பவானி சிங் தொடர்வாரா என்பது குறித்த முடிவை கர்நாடக உயர்நீதிமன்றம் புதனன்று அறிவிக்கிறது. சொத்து குவிப்பு வழக்கில் ஜெயலலிதா உள்ளிட்ட 4 விதிக்கப்பட்ட தண்டனையை எதிர்த்து தொடரப்பட்ட மேல்முறையீட்டு மனுக்களை கர்நாடக உயர்நீதிமன்றம் விசாரித்து வருகிறது. இவ்வழக்கில் அரசு வக்கீலாக ஆஜராகி வரும் பவானி சிங்கை நீக்க வேண்டுமென திமுக பொதுச் செயலாளர் அன்பழகன் சார்பில் தொடரப்பட்ட வழக்கு நீதிபதிகள் குமார், வீரப்பா ஆகியோரை கொண்ட அமர்வு முன் செவ்வாயன்று நடந்தது. அப்போது அன்பழகன் தரப்பு வக்கீல் நாகேஷ் வாதிடும்போது, கர்நாடகாவில் நடக்கும் வழக்கின் அரசு வக்கீலை தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை நியமித்தது சட்டவிரோதம் எனவே புதிய அரசு வக்கீலை கர்நாடக அரசு நியமிக்க உத்தரவிட வேண்டுமென வாதிட்டார். விசாரணை நீதிமன்றத்தில் அரசு வக்கீலாக ஆஜரான பவானி சிங் மேல்முறையீட்டு வழக்கில் ஆஜராவதில் என்ன தவறு என்று பவானி சிங்கின் வக்கீல் நாகானந்த் கேட்டார். உயர்நீதிமன்றத்தின் எந்த முடிவுக்கும் கட்டுப்படுவதாக கர்நாடக அரசு உறுதியளித்தது. வாதங்கள் செவ்வாயன்று முடிவடைந்த நிலையில் இப்பிரச்சினை மீதான உத்தரவை புதனன்று பிறப்பிப்பதாக நீதிபதிகள் குமார், வீரப்பா தெரிவித்தனர். இதனிடையே நீதிபதி குமாரசாமி முன்னிலையில் 24வது நாளாக மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணை நடந்தது. சசிகலா தரப்பு வக்கீலாக வாதாடி வந்த பசந்த்குமார் தனது வாதத்தை நிறைவு செய்தார். அடுத்ததாக சுதாகரன், இளவரசி ஆகியோர் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதி சுதந்திரம் புதனன்று ஆஜராகி வாதிடுகிறார்.